எடப்பாடிக்கு கூடுற கூட்டம்லாம் காசு கொடுத்து கூட்டம் வந்த கூட்டம்ன்ட்டு கடுமையான விமர்சனங்களை எல்லாம் வைப்பதோட மீனிங்கு இதுதான். சரி, இப்போ சொல்லுங்கள், இது மாதிரிலாம் அவங்க பேசுனது கரெக்டாக? பிரேமலதா பேசுனது இல்லை சார், தப்பு தான் சார். சரி, ரைட்டு. இப்போது தேமுதிகவை ஏடிஎம்கே சேர்த்துக்கணுமா வேணாமா? அரவணைச்சு போனால் வெற்றி கொஞ்சம் உதவுவாங்க சார். கரெக்டு. இப்படி தான் பேசுவாங்க. எதுக்கு பேசுகிறாங்கன்றது தெரியாததா? இருந்தாலும் இப்படி இதுதான் அரசியல், புரியுதா? இப்படிலாம் பேசுவாங்க. அப்படின்னு சரி சரி விடுங்க கோச்சிக்காதீங்க, தான் ஏப்ரல் மாதம் தரேன்ல, விடுங்க, வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சேர்க்குறோம். ஒரே ஒரு ஓட்டு தேமுதிகவால் ஒரு தொகுதியில் வருதுனாலும் அது வேணும். நம்ம இலக்கு வெற்றி. ஒரு ஓட்டு 2 ஓட்டுனால சேர்த்துனா ஜெயிச்சிருக்கலாமேயா, இந்த பேச்சே 26க்கு பிறகு இருக்கக்கூடாது, புரியுதா? இன்றைக்கி இலக்கு அப்படி தான் முறுக்கிக்குவாங்க. இன்னொன்று, 26 தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த கட்சி யாராவது திரும்பி பார்ப்பாங்க? ஸோ இன்றைக்கி தானே அவங்களுக்கு மவுஸு. ஸோ அதனால் அப்படிலாம் முறுக்கிப்பாங்க. கேப்டன் இல்லாமல் எங்களால் யாராலையும் ஆட்சி அமைக்க